அது ஒரு அமைதியான மாலை நேரம். கவின் தன் அறையில் விளையாடி கொண்டிருந்தான். அப்போது ஒரு பழைய பெட்டி அவன் கண்ணில் பட்டது. இது என்ன இவ்வளவு அழகா மின்னுது? ஒரு ஐஸ்கிரீம் கோன் இவ்வளவு வெளிச்சம் தருமா? கண் இமைக்கும் நேரத்தில் கவின் ஒரு விசித்திரமான உலகத்தில் இருந்தான். அம்மாடியோ, நான் எங்க இருக்கேன்? இது எல்லாமே ஐஸ்கிரீமா? நான் கனவு காண்றேனா இல்ல நிஜமா? ஹலோ நண்பா, பயப்படாதே. இது ஐஸ்கிரீம் உலகம். நீ தெரியாம இங்க வந்துட்ட போல. நீ யாரு? நான் எப்படி வீட்டுக்கு போறது? ப்ளீஸ் எனக்கு உதவி செய். என் பேரு சுழலி. கவனி கவின், சூரியன் மறையறதுக்குள்ள நீ அந்த உறைந்த வாசல் வழியா போகணும். இல்லன்னா நீயும் ஒரு ஐஸ்கிரீமா இங்கேயே உறைஞ்சு போயிடுவ. நேரம் குறைவாக இருந்தது. இருவரும் ஓடினார்கள். ஆனால் வழியில் ஒரு பெரிய பஞ்சு மிட்டாய் ஆறு குறுக்கிட்டது. ஐயையோ, பாலமே இல்லையே. இப்ப எப்படி ஆற்றை கடக்கிறது? யோசி கவின், உன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாரு. என்கிட்ட பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. இந்த பிஸ்கட் மேல கால் வச்சு போயிடலாம். ஆற்றை கடந்த அவர்களுக்கு ஒரு புதிய ஆபத்து காத்திருந்தது. அதுதான் வெப்ப ராட்சதன். குளிர்ந்த உலகத்துல சூடான அரக்கன் நான் தான். யாராவது இங்க வந்தா உருக்கிடுவேன். கவின், மெதுவா அந்த பக்கம் பாரு. அந்த ஸ்வத்துல ஒரு பிரீசர் பட்டன் இருக்கு. சூழலி, நான் அவனை பேச வச்சு திசை திருப்புறேன். நீ அந்த பட்டனை அமுக்கு. திட்டம் பலித்தது. ராட்சதன் ஐஸ் சிலையாக மாறினான். சீக்கிரம் ஓடு கவின், சூரியன் மறைய போகுது. ரொம்ப நன்றி சூழலி, உன்னை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பாய். கவின் கண் விழித்து பார்த்தபோது அவன் தனது அறையில் இருந்தான். அவன் கையில் இருந்த கோன் உருகி இருந்தது. இது கனவு இல்ல. அந்த சுழலி கொடுத்த ஞாபகம் இன்னும் என்கிட்ட இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. டெய்லி சூப்பர் கியூட் வீடியோஸ் வரும்.